நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் இந்த சம்பந்தம் வேணாம் வேணான்னு. நீ கேட்கலையேடி. இப்ப பாத்தியா என்னாச்சுன்னு? இப்ப நான் ஒண்ணு நினைச்சு அழுகுறதா இல்ல அங்க வாழ்ற மத்த பொண்ணுங்க நினைச்சு அழுகுறதாடி? உன்னையாவது நல்லா படிக்க வச்சு பெரிய ஆளாகணும்னு நினைச்சிட்டு இருந்தேடி. கடைசியில நீயும் காதல் கீதல்னு சொல்லி உன் வாழ்க்கையவே தொலைச்சிட்டியேடி. அத்தை, பாவம் அவளே உடஞ்சு போய் உட்காந்துருக்கா. நீங்களே அவளை தப்பா சொல்லாதீங்க. இதுல பிருந்தாவோட தப்பு எதுவுமே இல்லத்த. கார்த்தி இப்பெல்லாம் நடக்கும்னு யாருக்கு தெரியும்? கார்த்தியும் நல்லா வந்தான். அவனுக்கும் இந்த மாதிரி தப்பான எண்ணமெல்லாம் இருந்ததே இல்லை. ஆனா எப்படி இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சுனால புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு நல்லா தெரியும் த, அவனும் பிருந்தா மேல உயிரியே வச்சிருந்து என்ன மாப்பிள்ள பிரயோஜனம்? இப்ப இன்னொரு பொண்ணு கழுத்துல தாலி கட்டுற நிலைமையை உருவாக்கிட்டாரு இல்ல அவரு. இனி என் பொண்ணோட நிலைமை இவளை எப்படி கரை சேர்க்க போறேன்னு தெரியலையே. இப்ப ஊர் ஜனமெல்லாம் என்ன பேசுவாங்க? 3 பொண்ணுங்களையும் ஒரே வீட்டுல கட்டி கொடுக்க பேராசைப்பட்டு இப்போ சின்ன பொண்ணு வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிக்கிறாளேன்னு பேசுவாங்களே. அப்படி பேசுறவங்ககிட்ட நான் உங்க குடும்பத்தை விட்டு கொடுக்கவும் முடியாது. என் பொண்ணு வாழ்க்கைக்கு நான் பதில் சொல்லணும். என்ன செய்வேன்? அழாதம்மா. நான் வேணான்னு சொன்னேடி. அக்கா தங்கச்சிங்க நாங்க 3 பேரும் ஒரே வீட்டுல சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி நீ தானே என்ன சம்மதிக்க வச்ச. இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கை இப்படி நாசமாயிடுச்சேடி. படிப்பும் போச்சு, வாழ்க்கையும் போச்சு. தண்ணி எடுத்துருவா, சீக்கிரம் போய் தண்ணி எடுத்துருவா.